ரூபாய் 199 ரூபாய்க்கு ஜியோ சிம் மற்றும் லைஃப் மொபைல் ஆகட்டும், இப்போ பார்த்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபர் ஆகட்டும், ரெண்டுமே பிஷிங் அட்டாக் தான். அந்த பிஷர் போலியான மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணதும் அது காட்டு தீ மாதிரி பரவுது. நம்ம மக்களும் அறியாமையினால பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பிஷரோட டேட்டாபேஸ்க்கு போய் ஸ்டோர் ஆகுது. அவனுக்கு ஒரு நல்ல டேட்டாபேஸ் கிடைச்சதும் அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த டேட்டாபேஸை வித்துடுறான். மோஸ்ட்லி அவன் விற்கிறது டெலிகாலிங் கம்பெனிஸ் அல்லது டெலிமார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு. உதாரணத்துக்கு அவங்ககிட்ட 1,00,000 ஃபோன் நம்பர்ஸ் பேர்களோடு இருந்ததுன்னா ஒரு நம்பருக்கு ரூபாய் 5ன்னு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால அவனுக்கு கிடைக்கக்கூடிய பணம் 5 லட்சம். ஒரு ஷேர் புரோக்கிங் கம்பெனிக்கு விற்றான்னா அங்கிருந்து உங்களுக்கு கால் வரும், நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்களான்னு கேட்டு. அப்புறம் ஏதாச்சும் அட்வர்டைஸ்மெண்ட்டோட உங்களுக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் நீங்கள் ஏதோ ஒரு குழுக்களில் 10 கோடி அல்லது 100 கோடி வின் பண்ணியிருக்கீங்கன்னு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் மற்ற பிஷர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு வரும். அல்லது ஒரு ஹாலிடே ரிசார்ட்ஸ் கம்பெனியிலேருந்து உங்களுக்கு கால் பண்ணி, வாழ்த்துக்கள், நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு டூர் சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ வின் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்களுக்கு ஒரு நிச்சய பரிசு காத்திருக்குன்னு கால் வரும். இது எல்லாத்தையும் விட சில கேஸில் பிஷர் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை குறி வைக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் டேட் ஆஃப் பர்த் மற்றும் பேரை வச்சு அவனால் உங்கள் பேன் கார்டை எடுக்க முடியும். அந்த பேன் கார்டை வச்சு ரொம்ப சீரியஸான ஊழல்ல அவன் ஈடுபட வாய்ப்பு இருக்குது உங்கள் பெயரில். இப்போ பார்த்த ஜியோ சிம் உதாரணத்தில் அவன் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொன்னான். அந்த ஆப் ஒரு வைரஸாக இருந்தால் உங்கள் ஃபோனோட டீட்டெயில்ஸ் அவன் திருட வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த ஆப் டெவலப்பர் கிட்ட இருந்து நிறைய ஆப் டவுன்லோடுக்காக அவன் பணம் வாங்கியிருப்பான். ஸோ இது எவ்வளோ பெரிய ஊழல்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இதை எப்படி தடுக்கிறது? நமக்கு வர மெசேஜில் ஏதாச்சும் ஆஃபர் நம்ப முடியாத வகையில் நம்மளை கவரக்கூடிய விதமாக இருந்துச்சுன்னா அது மோஸ்ட்லி ஃபேக்காக தான் இருக்கும். உங்களுக்கு ஷியோராக இல்லாத எந்த மெசேஜையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸை HTTPSன்னு ஸ்டார்ட் ஆகாத எந்த வெப்சைட்லையும் கொடுக்காதீங்க. பேங்க் வெப்சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா HTTPSன்னு ஆரம்பிக்கும். HTTPSல இருக்கிற எஸ் செக்யூரை குறிக்குது. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு பிஷிங் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. அதன் மூலமாக அந்த வெப்சைட்டை பிளாக் பண்ண முடியும். அந்த பிஷர் மேலும் வேறு வெப்சைட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்துருச்சுன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த ஊழலை நிறுத்த முடியும். எப்படி ஒரு வெப்சைட்டோட பதிவு செய்யப்பட்ட ஓனரை கண்டுபிடிக்கிறது மற்றும் எப்படி ஒரு வெப்சைட்டை ரிப்போர்ட் பண்ணுறதுன்னு எங்களோட மற்ற வீடியோஸை பாருங்கள். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஃபீல் ஃப்ரீ டு ஹிட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு, கிரிட்டிசிசம் இருந்துச்சு, இல்லை ஏதாச்சும் சேனல் இன்னும் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். Until we meet next time, it's me Balaji Manikummanan signing off. Take care.